பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம். ஸோ பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு 11 கிராம விவசாயிகள் ஒன்று திரண்டு போராட்டங்களை மேற்கொள்ளியிருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி ரொம்ப கம்மியா இருக்கு? மற்ற ஆட்சிகள் இல்லாத அளவுக்கு ஒரு அடிமட்ட ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வறுத்தெடுக்கப்படுகிறார்கள். விவசாயிகள் ரொம்ப வேதனையில் இருக்காங்க. ஏன் விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு அரசு கொடுக்காதது ஏன் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமா கேட்குறாங்க. ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பு எப்பொழுது இவர்களுக்கு வர இருக்கு? இதை பற்றின ஒரு முழுமையான தள்ளுபடியை தான் நாம பார்க்கலாம். முதற்கட்டமா பயிர்க்கடன் தள்ளுபடி எவ்வளோ கொடுத்தாங்க, இரண்டாம் கட்டமா பயிர்க்கடன் தள்ளுபடி எவ்வளோ கொடுத்தாங்க, மூன்றாம் கட்டத்துல பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது எவ்வளோ வந்திருக்கு. இனி அடுத்த கட்டமா இந்த தள்ளுபடியோடைய அறிவிப்பை முதல்வர் விஜய் மீண்டும் மாற்றி அமைக்க போறாரா அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகள்ல வைத்திருக்கக்கூடிய பயிர்க்கடன் 75 முதற்கட்டமா 50,000 வரைக்கும் தள்ளுபடி அப்படின்னு கொடுத்தாரு. அதை மாற்றி அமைச்சிட்டு போராட்டம் பண்ணதுனால இப்ப இரண்டாம் கட்டமா 75,000 ரூபாய் வரைக்கும் அந்த விவசாய கடனை நாங்கள் தள்ளுபடி செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ட்டு முதல்வர் விஜய் அவர்கள் இரண்டாம் கட்ட தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு கடந்த ஜூன் 15ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு ஜூலை 16 என்ன அப்டேட் கொடுப்பாரு அப்படின்றது இப்ப கேள்விக்குறியா இருக்கு. கூட்டுறவு வங்கிகள்ல விவசாய கடன்களான தள்ளுபடியை கொடுப்பாராம். கூட்டுறவு வங்கிகள்ல 75,000 வரைக்கும் தான் இப்ப தள்ளுபடி. 75,000க்கு மேல போச்சுன்னா 50%, 35,000 தான் உங்களுக்கு தள்ளுபடி. ஸோ 14.43 லட்சம் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இதுல பட்டியலை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவ்வளவு விவசாயிகள் இதுல பயன்பெறத்துக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஊட்டி அருகே 11 கிராம விவசாயிகள் ஒன்று இரண்டு பயிர்க்கடனை முழுமையா தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரி போராட்டத்தை ஈடுபட்டிருக்காங்க. கவன ஈர்ப்பு போராட்டமாகவும் நடத்தியிருக்காங்க. நீலகிரி மாவட்டத்துல ஊட்டி, குன்னூர், குந்தா, கோத்தகிரி, கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய தாலுகா பகுதிகளில் 77 தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு வருகிறது. அந்தந்த வங்கிகள்ல அப்பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் உறுப்பினர்களாக உள்ளனர். கடந்த 5 ஆண்டு காலத்தில் வங்கி உறுப்பினர்களுக்கு 450 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். விவசாயிகள் இதுல அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. இப்ப இந்த தள்ளுபடிக்காகவே நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றது. 75,000க்கு மேலதான் எங்களுக்கு நாங்க வச்சிருக்கோம். 1.5 லட்சம் வரைக்கும் எங்களுக்கு தள்ளுபடியை கொடுங்க அடுத்த மூன்றாம் கட்டமா. விவசாயிகள் பெற்ற கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என தாவேகா அரசு தேர்தல் அறிக்கையில் அறிவித்தது. ஸோ என்ன சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில? 5 லட்சத்துக்கு உள்ள இருந்துச்சுன்னா 100% தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு உள்ள இருந்தா 100%, 5 ஏக்கருக்கு மேல போனா 50% தள்ளுபடி. ஆனா இப்ப தள்ளுபடியோடைய ஹையஸ்ட் வரம்பு அப்படின்னா 75,000, 75,000க்கு மேல போனா 35,000. இந்த மாதிரி தாங்க தள்ளுபடி அப்படின்றத மாற்றி அமைச்சிருக்காங்க. இதற்கிடையே ஊட்டி அருகே தும்பட்டி, குந்தசப்பை, கொந்தரை, கப்பச்சி, தும்மண்டோலா, மோரிக்கல், பலரட்டி, கம்மம்பட்டி, அரசக்கல், கம்பட்டி, மயிலனா, மடித்துறை உள்ளிட்ட 11 கிராம விவசாயிகள் தும்பட்டி கச்சேரி பகுதியில் ஒன்று கூடி போராட்டம் நடத்தினர். அதில் தேர்தல் அறிக்கையில் கூறியது போல பயிர்க்கடனை முழுமையா எங்களுக்கு தள்ளுபடி செய்து வழங்குங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. மேலும் கோஷங்கள் பல எழுப்பி போராட்டத்துல ஏற்பட்டாங்க. ஊர் தலைவர் நடராஜ் நிருபர்களிடம் கூறியதாவது, தாவேகாவோட தேர்தல் அறிக்கையை கூறியிருப்பது போல விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை முழுமையா தள்ளுபடி செய்யப்படும் என்பதற்காக இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்க நடத்துறோம். இதற்காக பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்தில் குடும்பத்துடன் போராட்ட காலத்துல ஈடுபட உள்ளோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 75,000 தள்ளுபடி அப்படின்றத வச்சு பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. 14,04,3 விவசாயிகள் பட்டியல எடுத்திருக்காங்க. இந்த புதிய அறிவிப்பின் மூலம் தமிழகம் முழுவதும் 14.43 லட்சம் விவசாயிகள் கடன் சுமையில விடுபடுவார்கள். 75,000. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தள்ளுபடி உயர்வு வேணும்ன்றாங்க. உயர்த்தப்பட்டா 30 லட்சம் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வாக்குறுதியும் தற்போதைய நிலை, தேர்தல் வாக்குறுதியில 5 ஏக்கர், ஆனா தற்போதைய நிலை 75,000 தான் ஹையஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. இதை மூன்றாம் கட்டமா திருத்தி அமைக்க இன்னும் ஒரு சில தினங்கள்ல முதல்வர் விஜய் மாற்றி அமைக்க போறாரு. ஸோ நீங்க விவசாயிகளே நீங்க என்ன செய்யணும், அதை தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. உங்க வங்கி கிளை அணுகுங்க.
தள்ளுபடி பட்டியல் உங்கள் பெயரில் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடன் பெற்ற கூட்டுறவு வங்கிக்கு சென்று நேரடியாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் விவசாய கடன் தள்ளுபடி குறித்த ஒரு மிகப்பெரிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.